கரூர் மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் சின்னசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கான உரிமைச்சீட்டுகளை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கழக நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுகவை எந்த காலத்திலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எந்த காலத்திலும் எந்த கொம்பனாலையும் முடியாது. ஏதாவது ஒரு வகையில் தலைவர் மறைவிற்கு பிறகு கட்சி அழிஞ்சு போச்சுன்னா அம்மா வந்தாங்க. அம்மாவுடைய மறைவிற்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வந்தது. எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோமா இல்லையா? கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சமத்தூர் பேரூராட்சி மற்றும் கோலார்பட்டி, செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம், ஒன்றிய கழக செயலாளர் சின்னபாலு, சமத்தூர் பேரூராட்சி கழக செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மெதூர், ஏலியம்பேடு பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா, மீஞ்சூர் ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்குமார், ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் ஆறுமுகம், ஏலியம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் சுகுணா சிவக்குமார், வழக்கறிஞர் காட்டாவூர் டேவிட் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் மாமன்னர் புலித்தேவரின் 309வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பங்கேற்று புலித்தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து கோவில்பட்டி வட்ட அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்த அவர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி சிவகலையில் ஸ்ரீவைகுண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் காசிராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜநாராயணன், அச்சம்பாடு சவுந்தரபாண்டி, கால்வாய் பரமசிவன், பேரூராட்சி கழக செயலாளர்கள் வேதமாணிக்கம், S. காசிராஜன், குமரகுருபரன், சிவகலை நாராயணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி மேற்கு பகுதி கழக சார்பில் முள்ளிப்பாளையம், சேன்பாக்கம், விருதம்பட்டு, கங்கைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய கழக செயலாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஷீலாராஜன், மாமன்ற உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராஜேஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய சார்பில் குன்னம், சேந்தமங்கலம், திருமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிங்கிலிப்பாடி ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான V. சோமசுந்தரம் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் V. சோமசுந்தரம், ஆட்சிக்கு வந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களை பற்றி சிந்திப்பதே இல்லை என்றும் மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி, மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஒன்றிய செயலாளர் எறையூர் EP முனுசாமி, சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், கிளை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான குன்னம் K. சங்கர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்னைக்கு ஒரு திமுக ஆட்சி, அதாவது இம்சை அரசா 23ஆம் புலிகேசி ஆட்சி மாரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்குது. அதுங்கிட்ட மாட்டிக்கிட்டு இது எதுவுமே செய்ய முடியாம இன்னைக்கு மக்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களை பத்தி சிந்திக்கல, இந்த மக்களை பத்தியே சிந்திக்கல. இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை ஏதாவது ஒன்னாவது கொடுத்துருக்கிறாங்களா சொல்லுங்க பார்ப்போம்.
ஏதாவது ஒன்று, எதுவும் கிடையாது. தென் சென்னை சைதாப்பேட்டை மேற்கு பகுதி 139வது வடக்கு மற்றும் தெற்கு வட்டக்கழகம் சார்பில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை VN ரவி கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சைதாப்பேட்டை மேற்கு பகுதி கழக செயலாளர்கள் M. சுகுமார், பூங்கா பார்த்திபன், விஷ்ணுபிரியா, உமா மகேஸ்வரி, ஃபாரூக் பாய், வட்டக்கழக செயலாளர்கள் சைதை பாஸ்கர், S. ஸ்ரீராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.